பிரதான ஆசாரியனுக்கு முன்பாக. இயேசுவை பிடித்தவர்கள் அவரை பிரதான ஆசாரியனாகிய காய்பாவினிடத்திற்கு கொண்டு போனார்கள். அங்கே வேதபாரகரும் மூப்பரும் கூடி வந்திருந்தார்கள். இயேசுவை யூதருடைய ஆலோசனை சங்கத்திற்கு முன்பாக நிறுத்துகிறார்கள். யூத மார்க்கத்து காரியங்களையும் வழக்குகளையும் ஆலோசனை சங்கத்தார் நியாயம் விசாரித்து தீர்ப்பு வழங்குவார்கள். யூத மார்க்கத்தாரின் மார்க்க காரியங்களுக்கு அவர்களுடைய ஆலோசனை சங்கமே நீதிமன்றமாகும். ஆலோசனை சங்கத்தில் வேதபாரகரும் மூப்பரும் கூடி வருகிறார்கள். பொதுவாக ஆலோசனை சங்கத்தார் பகல் வேளையில்தான் கூடுவது வழக்கம். ஆனால் இப்போதோ அவர்கள் இரவு வேளையில் கூடி வருகிறார்கள். இயேசுவுக்கு விரோதமாக தூஷண வார்த்தைகளை கூறுவதற்காகவும் இயேசுவின் மீது பொய்யாக குற்றம் சுமத்துவதற்காகவும் அவர்கள் இரவு வேளையில் கூடி வந்திருக்கிறார்கள். வேதபாரகரும் மூப்பரும் யூத மார்க்கத்தின் தலைவர்கள். ஜெப ஆலயங்களுக்கு இவர்களே பொறுப்பானவர்கள். யூத மார்க்கத்தாரை மார்க்க ரீதியாக இவர்களே ஆளுகை செய்கிறார்கள். இயேசு கிறிஸ்து பிரதான போதகர். ஆனால் அவர் மீது பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் கோபமாக இருக்கிறார்கள். இயேசுவை தங்கள் சத்துருவாக நினைத்து அவரை பகைக்கிறார்கள். இவர்கள் எல்லோரும் பிரதான ஆசாரியனாகிய காய்பாவின் அரமனையில் கூடி வந்திருக்கிறார்கள். 2 நாட்களுக்கு முன்பு இயேசுவுக்கு விரோதமாக சதி ஆலோசனை பண்ணுவதற்கு இவர்கள் இங்கு ஏற்கனவே கூடி வந்தார்கள். இப்போது இயேசுவை தண்டிப்பதற்காக இங்கு மறுபடியும் கூடி வந்திருக்கிறார்கள். பிரதான ஆசாரியனுடைய அரமனை பரிசுத்தமான ஸ்தலமாக இருக்க வேண்டும். இங்கு ஆதரவற்றோருக்கு ஆதரவு கிடைக்க வேண்டும். ஒடுக்கப்பட்டிருக்கிறவர்கள் இங்கு விடுதலை பெற்றுக் கொள்ள வேண்டும். அநீதியாக துன்பப்படுத்தப்படுகிறவர்கள் நீதியை பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரதான ஆசாரியனுடைய அரமனை இப்பேற்பட்ட நற்காரியங்கள் நடைபெறும் ஸ்தலமாக இருக்க வேண்டும். ஆனால் இப்போது காய்பாவின் அரமனை கள்ளர் குகையைப் போல இருக்கிறது. அங்கு அநீதி ஆளுகை செய்கிறது. ஜனங்கள் இயேசுவின் மீது கைபோட்டு அவரை கட்டி இழுத்து வருகிறார்கள். பலவந்தமாக அவரை பிடித்து காய்பாவின் அரமனைக்கு கொண்டு வருகிறார்கள். ஆட்டுவாசல் என்று அழைக்கப்படும் வாசல் வழியாக இயேசு கிறிஸ்துவை எருசலேமுக்கு இழுத்து வருகிறார்கள். ஒலிவமலையில் இருந்து எருசலேம் நகரத்திற்கு போகும் வழியில் ஆட்டுவாசல் இருக்கிறது. தேவாலயத்தில் பலியிடப்படும் ஆடு ஆட்டுவாசல் வழியாக அழைத்து வரப்படும். ஜனங்களுடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட போகிற ஆட்டுக்குட்டியானவரும் ஆட்டுவாசல் வழியாக அழைத்து வரப்படுகிறார். காய்பாவின் வீட்டிலே வேதபாரகரும் மூப்பரும் கூடி வந்திருந்தார்கள். சேவகர்களும் யூத மார்க்கத்து அதிகாரிகளும் இயேசு கிறிஸ்துவை எப்படியும் பிடித்துக் கொண்டு வருவார்கள் என்று எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் மீது ஏதாவது பொய் குற்றம் சுமத்தி அவரை கொலை செய்ய வேண்டும் என்பதே இவர்கள் நோக்கம்.